விழுகிற சவுண்டு கேட்குதுங்க. நம்ம என்னன்னு போய் பார்க்கலாம். பனம்பழமாக தான் இருக்குது ஆக்சுவலாக. நிறைய விழுந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. நிறைய விழுந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. இங்கே பாருங்கள், மரத்தில் எவ்வளோ பனம்பழம் இருக்குன்னு தெரியுதா? எவ்வளோ பனம்பழம் இருக்குது. இவங்களெல்லாம் வந்து நொங்கு கேட்டேங்க. நொங்கு சீசனே முடிஞ்சு போச்சு. நொங்கெல்லாம் இப்போ பழமாக மாதிரி கீழே அதுவாக விழுந்துருச்சு. இப்போ எடுத்துக்கோன்னு சொல்லி இங்கே பாருங்கள் எவ்வளோ கிடக்கு. ஒரு நொங்கு கூட போட்டு தரலங்க. பார்த்து பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். மரம் ஃபுல்லாக பழமாக ஆயிடுச்சு எல்லாமே. இன்னெல்லாம் இது ஒன்றும் சாப்பிட முடியாது. பழமாக தான் சாப்பிட முடியணும். இதை சுட்டு சாப்பிட்லாங்க. சுட்டு சாப்பிடலாம். மாட்டு தாலியில் கரைச்சி விட்டோம்னா மாடு நல்லா தண்ணி குடிக்கும். இது வந்து பொட்டாஸ் கரைசல் சொல்லிட்டு லாஸ்ட் டைம் ஒரு கரைசல் வீடியோ போட்டேன்லங்க. இயற்கை விவசாயத்துக்கு வந்து பொட்டாஸ் கரைசல் பண்ணுறதுக்காக இதை நம்ம கரைச்சி விட்டு ஒரு 40 நாள் நல்லா தண்ணியில் ஊற விட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு 45 நாளுக்கு அப்புறம் வந்து இது நமக்கு கரைசல் ரெடி ஆயிடுது. இதை எடுத்து விவசாயத்துக்கு விட்டால் நமக்கு பொட்டாஸ் கரைசல் கிடைக்குங்க. இங்கே பாரு, இங்கெல்லாம் கடலை போட்டிருக்காங்க. சரி, இனி பழத்தையாவது சாப்பிடுவோம். ஒரு பழம் எடுத்துகிட்டு போவோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தெரியுதா? சூப்பராக இருக்குது. பார்க்கவே அழகாக இருக்குது. சின்ன வயசுலலாம் இது நிறைய சாப்பிட்ருக்கேங்க. யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட மனமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப தூரத்துக்கு வரும். செம்மையாக இருக்குது ஸ்மெல்லு. ஓகே, நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.